வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது ஜெபஸ்டின். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று இரவு விண்ணில் பாய்கிறது PSLV C-60 ராக்கெட். தலா 220 கிலோ எடை கொண்ட 2 சிறிய செயற்கைக்கோள்களை சுமந்து செல்கிறது. தூத்துக்குடியில் மினி டைடல் பூங்காவை திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். கன்னியாகுமரியில் இன்று திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம். தேசிய மகளிர் ஆணையத்தின் உண்மை கண்டறியும் குழு இன்று விசாரணை. புயல் வெள்ள பாதிப்புகளுக்கு மத்திய அரசு உரிய நிதி வழங்காததால் தமிழக அரசுக்கு கடும் நிதிச்சுமை. பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்காதது குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். தமிழகம் முழுவதும் 56 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம். 3 ADGPகளுக்கு DGPகளாக பதவி உயர்வு. பொதுக்குழுவில் நடந்த மோதலுக்கு பின் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்தார் அன்புமணி. பாமக ஒரு ஜனநாயக கட்சி, காரசார விவாதங்கள் இருப்பது சகஜம் என கருத்து. உட்கட்சி பிரச்சனையில் அடுத்தவர்கள் தலையிட வேண்டாம் எனவும் வேண்டுகோள். கேரளாவில் 5 ஆண்டுகள் பதவிக்காலம் முடிந்து பீகார் ஆளுநராக சென்றார் ஆரிஃப் முகமது கான். வழி அனுப்பும் நிகழ்ச்சியை முதல்வர் பினராயி விஜயன், அமைச்சர்கள் புறக்கணிப்பு. மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று மாலை நடை திறப்பு. ஜனவரி 19ஆம் தேதி வரை பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதி. தென்கொரியாவில் தரையிறங்கும் போது ஓடுபாதையில் உரசியபடி சென்று வெடித்து சிதறிய விமானம். சக்கரங்கள் வெளியே வராததால் நிகழ்ந்த கோரம். 179 பேர் உயிரிழந்த பரிதாபம். உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய வீராங்கனை கெனூரு ஹாம்பி சாம்பியன். சாதனை படைத்த வீராங்கனைக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு முன்னேறியது தென்னாப்பிரிக்கா அணி. பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 2 விக்கெட் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி. இனி விரிவான செய்திகள். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து PSLV C-60 ராக்கெட் இன்று விண்ணில் ஏவப்படுகிறது. இதற்கான 25 மணி நேர கவுண்ட் டவுன் நேற்று இரவு 8:58 மணிக்கு தொடங்கியது. ஸ்பேடெக்ஸ் A மற்றும் B என தலா 220 கிலோ எடை கொண்ட 2 சிறிய செயற்கைக்கோள்களை இந்த ராக்கெட் சுமந்து செல்கிறது. பூமியில் இருந்து 470 கிலோமீட்டர் உயரத்தில் வெவ்வேறு சுற்றுவட்ட பாதைகளில் 2 செயற்கைக்கோள்களும் நிலைநிறுத்தப்படுகிறது. தூத்துக்குடியில் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய மினி டைடல் பூங்காவை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதில் 2 நிறுவனங்களுக்கு இட ஒப்பந்த ஆணையையும் முதல்வர் வழங்கினார். இந்த டைடல் பூங்கா மூலம் 650 தொழில்நுட்ப வல்லுநர்கள் உட்பட சுமார் 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இதனிடையே மதுரை மற்றும் திருச்சியிலும் விரைவில் டைடல் பூங்கா அமைக்கப்படும் என அமைச்சர் TRB ராஜா தெரிவித்தார். தூத்துக்குடியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் விரிவாக்கம் செய்யப்பட்ட புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். அரசு பள்ளிகளில் படித்துள்ள மாணவியர்களுக்கு மட்டுமல்லாமல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவியருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் வகையில் விரிவுபடுத்தப்படுகிறது. இதன் பயனாக தமிழ்நாடு முழுவதும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் சேர்ந்துள்ள 75,028 மாணவிகள் மாதம் 1000 ரூபாய் பெற்று பயனடைவார்கள். தமிழக பிரிவைச் சேர்ந்த 5 IAS அதிகாரிகள் முதன்மைச் செயலர்களாக பதவி உயர்வு பெற்றுள்ளனர். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆணையர் TN வெங்கடேஷ், முதல்வரின் முதல்நிலை செயலர் B உமாநாத், டெல்லியில் உள்ள தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவன செயல் இயக்குநர் ராஜேந்திர ரத்னு, உணவு பாதுகாப்பு ஆணையர் R லால்வேனா, ஆளுநரின் செயலர் R கிர்லோஸ்குமார் ஆகியோர் முதன்மைச் செயலர் அந்தஸ்தில் பதவி உயர்வு பெற்றுள்ளனர். பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்காதது ஏன் என அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்துள்ளார். மழை வெள்ள பாதிப்புகளுக்கு மத்திய அரசு உரிய நிதி வழங்காததால் தமிழக அரசு கடும் நிதிச்சுமையில் இருப்பதாகவும், எனவே பொங்கல் தொகுப்புடன் நிதி வழங்க இயலவில்லை என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொங்கலை ஒட்டி மகளிர் உரிமைத் தொகையை முன்னதாகவே வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பொங்கல் தொகுப்பிற்கான கரும்பு மாவட்ட ஆட்சியர் கண்காணிப்பில் கொள்முதல் செய்யப்படும் என வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்கப்பட உள்ளது. இந்நிலையில் கரும்பானது தரம் மற்றும் உயரம் அடிப்படையில் ஆட்சியர்களின் கண்காணிப்பில் கொள்முதல் செய்யப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே பொங்கல் பரிசு தொகுப்புக்கான கரும்புகளை இடைத்தரகர்கள் இல்லாமல் அதிகாரிகள் நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தமிழகத்தில் 56 காவல் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. 3 ஏடிஜிபிகளுக்கு டிஜிபிகளாக பதவி உயர்வும், ஐஜி, துணை ஆணையர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்தும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் திருச்சி சரக டிஐஜியாக பதவி உயர்வு பெற்றுள்ளார். புதுக்கோட்டை எஸ்பி வந்திதா பாண்டேவுக்கு திண்டுக்கல் சரக டிஐஜியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய ஏடிஜிபி கல்பனா நாயக் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஏடிஜிபியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடங்கியுள்ளது. வழக்கு பதிவு செய்யப்பட்ட காவல் நிலையத்தின் ஆவணங்களை பெற்று விசாரணை நடத்தவும், எஃப்ஐஆர் வெளியான விவகாரத்தில் 14 பேருக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்கவும் சிறப்பு புலனாய்வு குழு திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. கைதான ஞானசேகரனின் செல்போனை ஆய்வு செய்தும் விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழு திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே இந்த வழக்கை சிறப்பு கவனம் செலுத்தி விசாரிக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகம் முழுவதும் அனைத்து பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் பாதுகாப்பு நடைமுறைகளை முழுமையாக பின்பற்றாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி வன்கொடுமை சம்பவத்தின் எதிரொலியாக பல்வேறு நடவடிக்கைகளை உயர்கல்வித்துறை எடுத்து வரும் நிலையில் இந்த உத்தரவு வெளியாகியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த தேசிய மகளிர் ஆணையம் அமைத்துள்ள உண்மை கண்டறியும் குழு இன்று சென்னை வந்தது. தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர் மம்தா குமாரி, ஓய்வு பெற்ற முன்னாள் IPS அதிகாரியும் மகாராஷ்டிரா மாநில முன்னாள் டிஜிபியுமான பிரவீன் தீக்ஷித் ஆகியோர் இந்த விசாரணையை நடத்த உள்ளனர். அதன் பின்னர் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை வைத்து யார் அந்த சார் என்ற கேள்வியுடன் அதிமுகவினர் தொடர்ந்து நூதன போராட்டம் நடத்தி வருகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் அதிமுக சார்பில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. இந்த விவகாரத்தை மக்களிடம் கொண்டு செல்லும் விதமாக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் அதிமுக சார்பில் நூதன பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று கலந்து கொள்கிறார். வெள்ளி விழாவின் அடையாளமாக திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் இடையே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தையும் திறந்து வைக்கிறார். ஆழி பேரலையை எதிர்த்து நிற்கும் ஐயன் திருவள்ளுவர் சிலையைப் போல தமிழ்நாடும் தடைகளை தகர்த்து முன்னேறும் என தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாமக ஜனநாயக கட்சி என்றும், ஜனநாயக கட்சியில் காரசார விவாதங்கள் சகஜம் என்றும் பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். புதுச்சேரி பட்டானூரில் நடைபெற்ற பொதுக்குழுவில் பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் கட்சித் தலைவர் அன்புமணிக்கும் இடையே கருத்து மோதல் வெடித்தது. பாமக இளைஞரணி தலைவராக பேரன் முகுந்தனை ராமதாஸ் நியமிக்க அதற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவிக்க பொதுக்குழு மேடையிலேயே விவாதம் அனல் பறந்தது. இந்நிலையில் சமாதான குழு வலியுறுத்தியதன் பேரில் ராமதாஸை தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று அன்புமணி சந்தித்தார். அப்போது கட்சியின் வளர்ச்சி, சட்டமன்ற தேர்தல், அடுத்த கட்ட போராட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி உட்கட்சி பிரச்சனையில் அடுத்தவர்கள் தலையிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். 2026 மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என முதலமைச்சர் ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அவரது ஃபேஸ்புக் பதிவில் வீரத்தின் விளை நிலமாம் தூத்துக்குடி மண்ணில் மாவட்ட திமுக நிர்வாகிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமைத்திட உறுதியேற்றதாக பதிவிட்டுள்ளார். திமுகவிற்கு பெரும்பான்மையான வாக்குகள் கிடைக்க பாடுபட்டு வரலாறு படைப்போம் என நிர்வாகிகள் உறுதியேற்றதாக முதலமைச்சர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் வாழ்க்கை வரலாறு பள்ளி பாட புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் என நடிகர் விஜய் சேதுபதி வலியுறுத்தியுள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நல்லக்கண்ணுவின் 100ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய விஜய் சேதுபதி, விடுதலை 2 படத்தில் நடித்தது நல்லக்கண்ணுவை பற்றி அறிந்து கொள்ள உதவியாக இருந்ததாக தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியில் திட்டப்பணிகளுக்கு தொடர்ந்து இடையூறு ஏற்படுத்தியதாக 4 கவுன்சிலர்களுக்கு நகராட்சி நிர்வாகத்துறை நோட்டீஸ் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இதில் 3 பேர் திமுக கவுன்சிலர்கள், ஒருவர் அதிமுக கவுன்சிலர். சாலை, மழைநீர் வடிகால், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளை மேற்பார்வையிடாதது, மக்கள் புகார்களை அலட்சியப்படுத்தியது, பணம் கேட்டு ஒப்பந்ததாரர்களை மிரட்டியது உள்ளிட்ட புகார்கள் எழுந்த நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. டெல்லி குடியரசு தின விழா அணிவகுப்பில் கலந்து கொள்ள ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டத்தில் ஒரே மாணவியாக பட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த விவசாயி மகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். திருச்சி தேசிய கல்லூரியில் BSc உடற்கல்வி 2ஆம் ஆண்டு படித்து வரும் வாட்டாக்குடி வடக்கு கிராமத்தைச் சேர்ந்த சாராஸ்ரீ தேர்வான நிலையில் அவர் டெல்லிக்கு புறப்பட்டார். கிராம மக்கள் அவரை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உடன்குடி அனல்மின் நிலைய பணிகள், சர்வதேச அரைக்கலன் பூங்கா,
தாமிரபரணி கூட்டுக்குடிநீர் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் குறித்து முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்தும் வெள்ள தடுப்பு பணிகள் குறித்தும் கேட்டறிந்த முதலமைச்சர் ஸ்டாலின் சீரமைப்பு மற்றும் தடுப்பு பணிகளை விரைந்து முடிக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கேரள ஆளுநரை வழியனுப்பும் நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் முதலமைச்சர் பினராயி விஜயனும் அமைச்சர்களும் புறக்கணித்தனர். 5 ஆண்டுகள் பதவிக்காலம் முடிந்து ஆரிஃப் முகமது கான் பீகார் ஆளுநராக நியமிக்கப்பட்ட நிலையில் திருவனந்தபுரத்தில் வழியனுப்பும் நிகழ்ச்சி நடந்தது. இதனை முதலமைச்சர் பினராயி விஜயனும் அமைச்சர்களும் புறக்கணித்தனர். கேரள அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வந்த சூழலில் ஆளுநர் அளித்த விருந்தில் கூட அமைச்சர்கள் உட்பட யாரும் பங்கேற்காத நிலையில் உச்சகட்டமாக வழியனுப்பும் நிகழ்ச்சியையும் தற்போது புறக்கணித்துள்ளனர். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மகரவிளக்கு பூஜைக்காக இன்று மாலை நடை திறக்கப்படுகிறது. நடப்பு சீசனுக்கான மகரவிளக்கு பூஜை ஜனவரி 14ஆம் தேதி நடைபெறுகிறது. ஜனவரி 18ஆம் தேதி வரை நெய் அபிஷேகம் செய்யலாம் என்றும் 19ஆம் தேதி வரை பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் திடீரென விமானம் வெடித்து சிதறி விபத்திற்குள்ளானதில் பலியானவர்கள் எண்ணிக்கை 179ஆக அதிகரித்துள்ளது. 175 பயணிகள் 6 ஊழியர்களுடன் பாங்காக்கில் இருந்து பயணித்த ஜிஜூ விமானம் தென்கொரியாவின் முவான் நகரில் தரையிறங்கும் போது தொழில்நுட்ப கோளாறால் தீப்பிடித்து எரிந்தது. சக்கரங்கள் கீழே இறங்காததால் ஓடுபாதையில் உரசிக்கொண்டே சென்ற விமானம் தடுப்பு சுவரில் மோதி வெடித்து தீப்பிடித்தது. அமெரிக்காவில் நடைபெற்ற உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனை கெனரு ஹாம்பி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளார். 11வது மற்றும் கடைசி சுற்று போட்டியில் இந்தோனேஷிய வீராங்கனை கரிஷ்மா சுகந்தரை வீழ்த்திய கெனரு ஹாம்பி 11 சுற்றுகளின் முடிவில் 8.5 புள்ளிகள் பெற்று முதலிடம் பிடித்து சாம்பியன் பட்டத்தை வசப்படுத்தினார். ஏற்கனவே கடந்த 2019ஆம் ஆண்டிலும் கெனரு ஹாம்பி சாம்பியன் பட்டம் வென்றிருந்தார். இந்நிலையில் கெனரு ஹாம்பிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை ஹாம்பி வசப்படுத்தியுள்ளார் என்றும் பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார். ப்ரோ கபடி லீக் தொடரில் ஹரியானா அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. புனேவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சாம்பியன் பட்டத்திற்காக ஹரியானா மற்றும் பாட்னா அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் அபாரமாக விளையாடிய ஹரியானா 32க்கு 23 என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றி வாகை சூடி முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 2 விக்கெட் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்க அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு முன்னேறியுள்ளது. செஞ்சுரியனில் நடைபெற்ற இந்த போட்டியில் 148 ரன்கள் இலக்கை நோக்கி விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி 99 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்து திணறியது. பின்னர் 9வது விக்கெட்டிற்கு ரபாடா யான்சன் ஜோடி நிலைத்து நின்று ஆடி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றது. சீனாவில் நடைபெற்ற கிங் கோப்பை பேட்மிண்டன் தொடரில் இந்திய இளம் வீரர் லக்ஷயா சென் வெண்கல பதக்கத்தை வசப்படுத்தினார். பிரான்ஸ் வீரர் அலெக்ஸ் லானியருடன் மோதிய லக்ஷயா சென் 21க்கு 17, 21க்கு 11 என்ற நேர் செட்களில் வெற்றி பெற்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று இரவு விண்ணில் பாய்கிறது PSLV C-60 ராக்கெட். தலா 220 கிலோ எடை கொண்ட 2 சிறிய செயற்கைக்கோள்களை சுமந்து செல்கிறது. தூத்துக்குடியில் மினி டைடல் பூங்காவை திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். கன்னியாகுமரியில் இன்று திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம். தேசிய மகளிர் ஆணையத்தின் உண்மை கண்டறியும் குழு இன்று விசாரணை. புயல் வெள்ள பாதிப்புகளுக்கு மத்திய அரசு உரிய நிதி வழங்காததால் தமிழக அரசுக்கு கடும் நிதிச்சுமை. பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்காதது குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். தமிழகம் முழுவதும் 56 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம். 3 ADGPகளுக்கு DGPகளாக பதவி உயர்வு. பொதுக்குழுவில் நடந்த மோதலுக்கு பின் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்தார் அன்புமணி. பாமக ஒரு ஜனநாயக கட்சி, காரசார விவாதங்கள் இருப்பது சகஜம் என கருத்து. உட்கட்சி பிரச்சனையில் அடுத்தவர்கள் தலையிட வேண்டாம் எனவும் வேண்டுகோள். கேரளாவில் 5 ஆண்டுகள் பதவிக்காலம் முடிந்து பீகார் ஆளுநராக சென்றார் ஆரிஃப் முகமது கான். வழியனுப்பும் நிகழ்ச்சியை முதல்வர் பினராயி விஜயன், அமைச்சர்கள் புறக்கணிப்பு. மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று மாலை நடை திறப்பு. ஜனவரி 19ஆம் தேதி வரை பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதி. தென்கொரியாவில் தரையிறங்கும் போது ஓடுபாதையில் உரசியபடி சென்று வெடித்து சிதறிய விமானம். சக்கரங்கள் வெளியே வராததால் நிகழ்ந்த கோரம். 179 பேர் உயிரிழந்த பரிதாபம். உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய வீராங்கனை கெனரு ஹாம்பி சாம்பியன். சாதனை படைத்த வீராங்கனைக்கு பிரதமர் மோடி வாழ்த்து.
உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு முன்னேறியது தென்னாப்பிரிக்கா அணி. பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 2 விக்கெட் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி. இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.